டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஆண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் தலைப்பு தான் இது. நம்மளுடைய விந்துடைய எண்ணிக்கையை அதிகமாக்குறது எப்படி? அது பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொட்டிலிட்டி, அதோடைய ஷேப், இது எல்லாமே ரொம்ப முக்கியங்க. இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றது இப்ப நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. இவ்வளோ நாள் பாத்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்றத பார்க்க போய் இப்போ பெண்களை விட ஆண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய புவர் லைஃப் ஸ்டைல் தாங்க. இந்த வாழ்வியல் மாற்றங்கள் தான் இந்த கவுண்ட் கம்மியாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாவே இருக்கு. என்னன்னா, நேரம் கடந்து தூங்குறது, அதோடைய அந்த தூக்கத்துடைய குவாலிட்டி இல்ல. ஒரு ஃபியூ ஹார்ஸ் தான் தூங்குறாங்க, நிறைய நேரம் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, லேப்டாப்லயே இருக்கிறது, டிவிலயே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய தூக்கம், அந்த ஸ்லீப் ஹைஜீன் அப்படின்றது இல்லாம போகிறது. அந்த தூக்கத்தை தாண்டி நம்ம சாப்பிட்ற உணவு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். அந்த ஆகாரம் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவன் இது நம்மளுடைய ஃபெர்டிலிட்டியை கூட அஃபெக்ட் பண்றதுக்கு இது ஒரு காரணமாவே இருக்கு. நிறைய அந்த மைதா ப்ராடக்ட்ஸ், பர்கர், பீஸா, அதை தாண்டி இந்த ஃப்ரைடு சிக்கன்ஸ் சாப்பிடுறது. ஸோ அவங்களுடைய ஃபுட்டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி உணவுகள் தான் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ இதுவே அவங்களுக்கு நாளடைவில் அவங்களுடைய ஸ்பெர்ம் அண்ட் ஹார்மோன்ஸை இம்பேலன்சஸ் பண்றதுக்கு இது ஒரு காரணமாவே இருக்கு. நிறைய கேசஸ் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்காக வருவாங்க. அதுல அவங்க ரெண்டு பேரும் கேட்கிற ஒரே கேள்வி என்னன்னா, இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த ஃபேமிலி லைஃபை லீட் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஃபர்டிலிட்டி தான் ஒரு காரணமாவே இருக்கு. ஸோ இது கூட வேற என்ன பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹேபிட்ஸுங்க. நிறைய ட்ரக்ஸ் எடுக்கிறது, இல்ல ஆல்கஹால் சாப்பிடுறது, இல்ல ஸ்மோக் பண்றது. ஈவன் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களும் அதிகமா இந்த மாதிரி பழக்கங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இந்த ஹேபிட்ல பழக்கத்துல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலாச்சாரமா நமக்கு இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன் உருவாகிறதுலயே பிரச்சனைகளை ஏற்படுத்துறது. இது இயற்கை மருத்துவத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரிங்க் சொல்ல போறேன். இது உங்களுடைய ஸ்பெர்ம் கவுண்ட அதிகமாக்கி இந்த ஃபெர்டிலிட்டியை சரி பண்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு ட்ரிங்க் சொல்ல போறேன். இந்த ட்ரிங்கை நீங்க ரெகுலரா எடுக்கிறது மூலயமா நமக்கு அந்த ஸ்பெர்ம் கவுண்டையும் அதிகமாக்க போறோம். அதே நேரத்துல இன்ஃபர்டிலிட்டியும் சரி பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் நேச்சுரல் ட்ரிங்க். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சியா சீட்ஸ் தேவை, வெந்தயம் வேணும், அதுக்கப்புறம் இந்த வால்நட், அது அக்ரூட் சொல்றோம்ல அது, அதுக்கப்புறம் இந்த பட்டை, சின்னமென் பவுடர்ன்னு சொல்லக்கூடியது, சுவைக்கு தேன். இது எப்படி பண்ணலாம்? இந்த சியா சீட்ஸ் தனியா தண்ணியில ஊற வச்சிடுங்க, வெந்தயத்தையும் தனியா ஊற வச்சிடுங்க. இந்த வால்நட்டை குட்டி குட்டியா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பட்டைய கொஞ்சம் பவுடர் ஆக்கி வச்சுக்கலாங்க. இதை எப்படி செய்யணும்னா, பசும்பால் எடுத்துக்கோங்க. அந்த பசும்பாலை நல்லா காய்ச்சி அதை ஆற வச்சு ஒரு டம்ளர்ல வச்சிருக்கலாம். இதுல வெந்தயம் கொஞ்சமா, சியா சீட்ஸ் நீங்க ஊற வச்சதுல இருந்து இப்ப 2 ஸ்பூன் ஊற வச்சிருக்கோம்னா அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அது வெந்தயம், இந்த வால்நட் இதையும் கொஞ்சமா எடுத்துக்கலாம். இத மிக்சியில அடிச்சுட்டு இது கூட கொஞ்சமா நம்ம பட்டை பவுடர் ஒரே ஒரு சிட்டிகைய போட்டுக்கலாம். தேன் நல்லா 1 to 1.5 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இதை நம்ம மிக்சியில அடிச்சு எடுக்கும் போது நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியோட ஒரு ட்ரிங்க் சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இதுக்கு மேல நம்ம கொஞ்சம் ஊற வச்ச சியா சீட்ஸையும் அதே மாதிரி வால்நட்டை கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் போட்டீங்கன்னா அப்பப்ப கிரன்ச்சியான ஒரு டேஸ்டோட அவ்வளோ அருமையான சுவையில இருக்கும். அதே மாதிரி அதோடைய பலனும் அவ்வளோ நல்லது. ஏன் கேட்டீங்கன்னா, இந்த சியா சீட்ஸ்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுடைய ஸ்பெர்மோடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. டெஸ்டோஸ்டிரான் லெவல் அதிகமாக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. இதுல இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் இந்த ஜிங்கும் நமக்கு அவங்களுடைய உடல் பருமனையும் குறைச்சு அதே நேரத்துல அவங்களுடைய ஸ்லீப் குவாலிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ணி அவங்களுடைய இன்ஃபர்டிலிட்டியை சரி பண்றதுக்கு இது ரொம்ப பெஸ்டான ஒரு ட்ரிங்கா இருக்கும். ரெண்டாவது இந்த வெந்தயங்க. இந்த வெந்தயத்துல ஃபிளேவினாய்ட்ஸ் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய உண்டு. இதுல சால்யூபிள் ஃபைபரும் இருக்கிறதுனால அவங்களுடைய பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல்ல வச்சிருந்து அதே நேரத்துல அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா டெஸ்டோஸ்டிரான் லெவல்ல ஜாஸ்தி ஆகுது.
இது ஸ்பெர்மோடைய மொட்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது வந்து நம்ம இந்த ட்ரிங்கோட சேர்த்து சாப்பிடும் போது அந்த கசப்பு சுவையே தெரியாது. அதுல வந்து அந்த வால்நட்டும் சியா சீட்ஸும் இதை டாமினேட் பண்ணி நமக்கு ஒரு அருமையான சுவையை தான் நமக்கு கொடுக்கும். அடுத்தது வால்நட்ல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் நமக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. இதுல அதிகமான ரெஸ்வர்சடைல் சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கிறதுனால இது நமக்கு செல் டேமேஜஸை ப்ரிவென்ட் பண்ணி நமக்கு டெஸ்டோஸ்டெரானை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம அந்த ஸ்பெர்மோடைய மூவ்மெண்ட் அதிகமாக்குது, ஷேப்பை வந்து கரெக்ட் பண்ணுது. ஸோ அதே நேரத்துல அது வந்து ஃபெர்டிலைசேஷனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க. இந்த சின்னமென் ஒன்றும் இது வந்து ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷனல்ல இது போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா சின்னமென் போட்டு எடுத்துக்கும் போது இது நல்லா நம்ம பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணி நம்ம உடலுடைய வெப்பத்தை சமநிலைப்படுத்தி நமக்கு அந்த ஃபேட் டெபோசிஷன் எல்லாமே பாத்துக்குதுங்க. ஸோ இதோட சேர்த்து தேன் வந்து நம்ம கலந்து குடிக்கலாம். தேனும் வந்து ஆப்ஷனல் தான். ஆனா தேன் வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு, மெடிசினல் ப்ராப்பர்ட்டியும் நிறைய இருக்கு. குவாலிட்டியான தேனா நம்ம யூஸ் பண்ணி இதை டெய்லி ஒரு டம்ளர் குடிக்கணுங்க. இத பகல் நேரத்துல நீங்க குடிச்சிங்க அப்படின்னா அந்த நாள் முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒரு ஒரு பூஸ்டா வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். இதை வந்து நம்ம ரெகுலரா எடுக்கிறது மூலயமா நம்மளுடைய ஃபெர்டிலிட்டி பிரச்சனையே இல்லாம அந்த ஃபெர்டிலைசேஷனை ரொம்ப அழகா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய ஸ்பெர்ம் கவுண்டையும் அதிகமாக்குது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம லைஃப் ஸ்டைல கண்டிப்பா மாத்தணும். அதுல தண்ணி நிறைய குடிக்கணும், போதுமான அளவுக்கு எக்ஸசைஸ், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நம்ம எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப நல்லது. அதுலயும் ஆசனங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பெல்விக் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஆசனங்கள், இந்த ஜானு சிரசாசனம் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தனுராசனம் பண்றது, விருக்ஷாசனம் பண்றது, இது கூட கோமுகாசனம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது கூட நம்ம பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சு பயிற்சியில பிராமரி பிராணாயாமம் ரொம்பவே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸோடைய லெவலை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா 99% நம்மளுடைய அந்த கவுண்ட்டை வந்து கம்மி ஆகிறது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸோடைய லெவல் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான். ஸோ நிறைய பேருக்கு என்ன ஆகுதுனாக்கா நாட்கள் நிறைய ஆக ஆக நமக்கு அந்த விஷயம் வந்து நம்மள ரொம்ப டிப்ரெஷன்ல, ஆங்ஸைட்டி இல்ல ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸுக்கு கொண்டு போயிடுது. ஸோ இது இன்டைரக்டா நமக்கு அந்த ஃபெர்டிலைசேஷன் ஹார்மோன்ஸை இம்பேலன்ஸ் பண்றதுக்கு இது காரணமா இருக்கு. ஸோ அதனால நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நம்ம இந்த மாதிரி யோகா பயிற்சி எல்லாம் பண்றது மூலயமா, பிராணாயாமம் பண்றது மூலயமா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணி அது நம்மளுடைய ரீப்ரொடக்ஷனுக்காக இது வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா இடுப்பு குளியல்ங்க. அந்த இடுப்பு குளியல்லையே சிட்ஸ் பாத் அப்படின்ற ஒரு பாத்தை நம்ம கொடுக்கறது மூலயமா அவங்களுக்கு ஈவன் எரெக்ஷன் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்ல அவங்களுக்கு வந்து சீக்கிரமா எஜாகுலேட் ஆயிடுது, அதாவது பெனிட்ரேஷனுக்கு முன்னாடியே சில பேருக்கு வந்து அது எஜெக்ட் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்களுக்கும் இயற்கை மருத்துவத்துல இந்த மாதிரி சிட்ஸ் பாத் எடுக்கும் போது அது ரொம்ப ஈஸியா அது கரெக்ட் பண்ணலாம். மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் அந்த சிகிச்சையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளிப்படுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது கூட நம்ம செவ்வாழை, அதுக்கப்புறம் நட்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஸோ அதிகமான ஸ்பைசஸை கம்மி பண்ணுங்க, அதிகமா சிக்கன் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க, முக்கியமா ஃப்ரைடு ஃபார்ம்ல எடுக்கிறத 100% அவாய்ட் பண்ணுங்க. இந்த மைதா ப்ராடக்ட்ஸை எவ்வளவு ஸ்டாப் பண்றீங்களோ அவ்வளவு உங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். இது உங்க ஹெல்த்தை மட்டும் இல்லைங்க, உங்க மூலயமா வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனை ஹெல்தியா கொண்டு போகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.